ஹாய்! ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. சாரிங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா கை உடைஞ்சிச்சு. அண்ட் 1 வாரமா சீத்தலம், கோல்டு, ஃபீவர் என்ன டார்ச்சர் பண்ணுச்சுன்ட்டு நான் உங்ககிட்ட போய் சொல்லலாம். என்னென்ன பா என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். பட் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சோம்பேறி. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ மறுபடியும் வீடியோ போடலான்னு ஒரு ஸ்பாட் மோட்டிவேஷன்ல நான் வந்திருக்கேன். இனிமேல்ட்டு கன்சிஸ்டென்ட்டா போட பார்க்குறேன் ஓ தப்பாகுதுண்ணா. வீடியோஸ. அண்ட் மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்காக ஒரு புதுசான வீடியோன்னு சொல்ல மாட்டேன். பழைய குழம்பு தான். பட் சூடு ஏத்தி வந்திருக்கேன். அதாவது அமேசான் காடு தான் நம்ம பூமிக்கு ஒரு லங்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனா அப்பேற்பட்ட அமேசான காட பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்ஸிஜன அள்ளித்தரும் அமேசான் காடு. என்னப்பா ரெடியா ரெக்கார்ட் பண்ணி 6.7 மில்லியன் கிலோமீட்டர் பரப்பளவு தான் பார்த்தீங்கன்னா, இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். இது பார்த்தீங்கன்னா, சவுத் அமெரிக்கால லொக்கேட் ஆயிருக்குங்க. மொத்தம் 9 கண்ட்ரீஸ் கூட பார்த்தீங்கன்னா, ஷேர் ஆயிருக்கு. பிரேசில்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, 60% ஆஃப் மேஜரா இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குங்க. அண்ட் இதில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20% ஆஃப் ஆக்ஸிஜன் பூமிக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுங்க. 390 பில்லியன்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் 16,000 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் ட்ரீஸ் அண்ட் மில்லியன் ஸ்பீஷியஸ் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க. அண்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ரெஃப்ளிஷியன் சொல்லப்பட ஒரு ஃப்ளவரை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. 10 வருஷம் கழிச்சு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃப்ளவருக்கோசம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாருங்க. இங்கே இருக்கிற அனிமல் ஸ்பீஷீஸை பற்றி பார்த்தீங்கன்னா ஜாகுவாரா இது இல்லை இது அண்ட் க்ரீன் அனகோண்டா அண்ட் எலக்ட்ரிக் ஈல் இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மேலே ஐக்கான் கொடுக்குறேன், ப்ளீஸ் அதை செக் பண்ணி பாருங்கள். சூப்பர் பவர்ஸ் கொண்ட அனிமல்ஸ்ன்னு போட்டிருப்பேன். அண்ட் நம்மளுக்கு தெரியாமல் இன்னொன்றும் இங்கே இருக்குது. சின்ன சின்ன உயிரினங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா நம்மளை கொல்லக்கூடிய அளவுக்கு பாய்சனை வச்சுட்டு இருக்கோங்க. இந்த மாதிரி பாய்சன் ஃப்ராக்ஸுங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அண்ட் மனுஷனால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாத நிறைய அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்ட்டு சயின்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஓடுதுங்க, த அமேசான் ரிவர். கிட்டத்தட்ட 6 நாடுகளை பார்த்தீங்கன்னா கடந்து போகுதுங்க. சில பல டைம் மேலேயும் சில பல டைம் குகையிலையும் பார்த்தீங்கன்னா இது போய்கிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட 6500 கிலோமீட்டர் இது இருக்கலான்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா த பாய்லிங் ரிவர் கொதிக்கும் நீரூற்று இங்கே தான் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா வால்கானிக் எரப்ஷன்னால பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் பார்த்தீங்கன்னா சூடாக ஆரம்பிச்சிருக்குங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் மாறி இருக்குங்க. ஃப்ரான்சிஸ் பி ஒரிலினான்னு சொல்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ரிவர் மேலே பார்த்தீங்கன்னா போனவர். அண்ட் மார்ட்டின் ஸ்டால்ன்னு சொல்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரமாக நீச்சல் அடித்து அந்த அமேசான் ரிவரையே பார்த்தீங்கன்னா 60 நாளில் முடிச்சிருக்காருங்க. அண்ட் இதுக்காக பார்த்தீங்கன்னா அவருக்கு கின்னிஸ் ரெக்கார்டும் கொடுத்துருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. அண்ட் இந்த காட்டில் தான் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இலை இருக்குங்க. த விக்டோரியா சொல்லப்படுற தாமரை இலை மாதிரியே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 10 அடி வரைக்கும் இருக்குங்க இந்த ஒவ்வொரு இலையும். இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனே ஏறி நிற்கலாங்க. அண்ட் இந்த காடுக்கு தேவையான முக்கியமான பாஸ்பரஸ் எங்கேருந்து வருது தெரியுமா? தெரியாது சார். கேட்கிற கேள்விக்கு மட்டும் தான் பதிலு. கடலை தாண்டி ஒருத்தனா சொல்லு நம்புவீங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா. அதாவது கடல் தாண்டி இருக்கிற சஹாரா டெசர்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா காற்றுல 1 மில்லியன் டன் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு வருங்க பர் இயருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் காடு மேலே வந்து விழுந்து அதுக்கு தேவையான பாஸ்பரஸை கொடுக்குதுங்க. இங்கே இருக்கிற காடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடர்ந்த காடாக இருக்குங்க. மேலே இருக்கிற சன்லைட் கீழே படுறதுக்கே சில பல நிமிஷங்கள் ஆகும். அண்ட் இதனால தான் பார்த்தீங்கன்னா த பிளாக் ஃப்ளோர்னே இதை அழைக்கப்படுங்க. 1.5 மில்லியன் பீப்புள்ஸ் இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்காங்க. அதாவது ட்ரைபல் பீப்புள்ஸாக 400 ட்ரைபல் பீப்புள்ஸ் குரூப்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 60 ட்ரைபல் குரூப்ஸு மனுஷன் கூட கான்டாக்டே இல்லைங்க. அந்த 60ல் ஒரு சில ட்ரைபல் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா கேனிபல்ஸாக இருக்காங்க. அதாவது மனுஷங்களை துண்ணக்கூடிய ஒரு விதமான ட்ரைபல் பீப்புள்ஸ். என்னடி சொல்ற?
நீ என்ன சொல்ற? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா சாவறதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கோல்டு மைனிங்னு சொல்லிட்டு மரத்தை வெட்டுறதும் டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறதும் அண்ட் மெடிசினல் பர்பஸுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மரங்களை நம்ம கட் பண்ணி போடுறதும் இதனால் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற டிசீஸை பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அட்டாச் பண்ணி விடுறோங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களால இம்யூனிட்டி பவர் சரியாக இருக்காதனால அவங்க இறந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் கம்மியாகிறதுனாலையும் அவங்களுக்கு தேவைப்படுற சோர்ஸ் கிடைக்காதனாலையும் அவங்க பார்த்தீங்கன்னா இறக்குறாங்க. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய மர்மங்களை நிறைஞ்சிருக்குங்க. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா த ஏன்ஷியன் பில்டிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி வெரைட்டி கொண்ட பில்டிங்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குங்க. அண்ட் நம்மளுக்கு தெரியாத இன்னும் ரகசியங்கள் நிறையாவே அந்த அமேசான் காடுக்குள்ளே இருக்குங்க. நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகிற இந்த அமேசான் காடு பார்த்தீங்கன்னா இப்போ அழிஞ்சிக்கிட்டு வந்திருக்குங்க. அதாவது டீஃபாரஸ்ட்ரேஷனால் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் காடே அழியதுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டிலைட் வியூவில் இருந்து கூட பார்க்கலாங்க. அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு செடிகளை நடுறோமோ இல்லையோ வெட்டாமல் இருந்தாவே சரியாக இருக்குங்க. அண்ட் நம்மளோட பூமியை நம்ம தான் காப்பாற்றணும். அண்ட் நான் உங்களுக்கு ஒரு மெயினான விஷயம் சொல்லிட்டா, இந்த காடுகள் இருந்து கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனுக்குன்னா கடல்லேருந்து தான் ஆக்சிஜன் கிடைக்குதுண்ணா, நீங்கள் நம்புவீங்களா? அதை பற்றி தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போட போகிறேன். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பாய்.